கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன். நீ என் வாயினாலே வார்த்தை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. மேய்ப்பன் ஒருவன் தன் ஆடுகளில் பாதியை ஆட்டு சந்தைக்கு கொண்டு போக வேண்டியதாயிருந்தது. மீதியான ஆடுகளை தன் நம்பிக்கை மிகுந்த நாயின் காவலில் விட்டு சென்றான். அந்நாய் தன் தலைவனின் வார்த்தையிலிருந்து எவ்வளவும் விலகாது அவ்வளவு உண்மையுள்ள நாய். மறுநாள் காலையில் திரும்புவதாக சென்ற மேய்ப்பன் 3 நாட்கள் வரை திரும்ப முடியாது போயிற்று. வீட்டிற்கு வந்தவுடன் மேய்ப்பன் தன் ஆடுகளை பற்றி விசாரித்தான். அவர்கள் நாயை பார்க்கவில்லை என்றார்கள். அப்படியானால் நாய் செத்து போயிருக்க வேண்டும். அது தன் காவலை விட்டு ஒரு நாளும் விலகாது என்று கூறிக்கொண்டே ஆத்திரத்தோடு ஓடினான். உயிர் குறைந்து போயிருந்தும் அது தன் காவலில் தரித்திருந்தது. தலைவனின் சத்தம் கேட்டவுடனே அது மெல்ல நகர்ந்து அவன் வரவை குறித்து மகிழ்ந்து வாலை ஆட்டிக்கொண்டே தலைவன் பாதத்தண்டை விழுந்து உயிரை விட்டது. ஆம், எனக்கு அன்பானவர்களே, குற்றியரோடும் காவல் காத்த நாயைப் போல நாமும் புற ஜாதியாருக்கு, அதாவது கர்த்தரை அறியாதவர்களுக்கு காவலாளராக இருக்க வேண்டும். அதாவது ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும். எந்த உபத்திரமாக இருந்தாலும் கிறிஸ்துவுக்காய் தரித்திருப்பது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். பிறருக்கு இயேசுவின் அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்படுவோம். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, இந்த ஓய்வு நாளுக்காக உம்மை துதிக்கிறோம். இன்றைய தினம் நடைபெறுகிற ஆராதனையை ஆசீர்வதிங்க. ஆத்தும ஆதாயம் செய்ய கிருபை தாருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.